ஸ்ரீ குருப்யோ நமஹ. பாலா திருவடிகளே சரணம் சரணம். இன்றைய பதிவு மேசராசி நேயர்களுக்கான துலாம் மாத பலன்கள். இந்த ஐப்பசி மாதம் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் எதை அடிப்படையாக கொண்டீங்கன்னா சூரிய பயிற்சி. சூரியன் மாதந்தோறும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசமாகிறார். அந்த பிரவேசமாகக்கூடிய நேரங்களில் பிரசன்ன நிலை தான் இந்த பலாபலன்கள். அப்போது பார்க்கும்போது இன்னொரு சிறப்பு பாருங்கள். இந்த மாத பிறப்பு அடைந்த சிறிது நேரத்திலே பார்க்கும்போது ராசிக்கு சந்திரன் வந்துடும். மாத பிறக்கக்கூடிய நேரத்தில் சந்திரன் பார்த்திங்கன்னா ராசியில் தான் இருக்கார். அது ஒன்றும் கூடுதல் சிறப்பு. யாருடைய நட்சத்திர கால் பாருங்கள், ராசிக்கு 6ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் கூடுதல் சிறப்பாகவே அமையுது. அப்போது இந்த ஐப்பசி மாதம் முழுமே பார்த்திங்கன்னா மேசராசினியர்கள் வேலையில் பயங்கர பிஸியாகவும் டச் ஷெடியூலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆர்டர்கள் கிடைக்கும். அதே மாதிரி ப்ராஜெக்ட்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு வேலையில் தொடர்ந்து இந்த ஐப்பசி மாதம் முழுக்க இந்த 29 நாள்கள் வேலையில் பயங்கரமாக பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் மேசராசினியர்களுக்கு அமைகிறது. 4ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசியில் வர்றதுனால மேசராசினியர்களுக்கு வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். தாராளமாக ப்ரொசீட் பண்ணலன்னா அதுக்கு உண்டான ப்ராசஸிங் தாராளமாக செஞ்சுக்கலாம். வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வண்டி வாகனங்களை தாராளமாக மாற்றிக்கலாம். தாய் வழி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோக அமைப்புகள் உண்டு. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நல்ல முறையில் தீர்வடைந்து சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பிராப்தகதியும் உங்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது. இப்போ மேசராசிக்கு 2ஆம் இடத்துல பாருங்கள், குரு பகவான் இருக்கான். பாக்யாதிபதி 2ஆம் இடத்துல இருக்குது. கூடுதல் விசேஷம். 12ஆம் இடத்த அதிபதியும் பார்க்கும்போது அவனும் 2ல் இருக்குதுங்கிறது சிறப்பாகவே இருக்கிறது. இப்போ 12ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போது மேசராசினியர்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகா அமைப்புகள் உண்டு. அது கல்வி நிமித்தமாக இருந்தாலும் சரி, வேலை நிமித்தமாக அமைப்புகள் உண்டு. அல்லது வெளிநாட்டு வாணிப வர்த்தகம் செய்வதற்கு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கிறது. பிள்ளைகள் நன்மை மேன்மை உண்டு. மேசராசினியருடைய குழந்தைகளுக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமண வயதில் உள்ள மேசராசினியருடைய குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே நேரத்தில் திருமண வயசில் இருக்கக்கூடிய மேசராசி, அதாவது மேசராசினியர்கள் திருமண வயசில் இருந்தாலும் சரி, இல்லை மேசராசினியருடைய குழந்தைகள் திருமண வயதில் இருந்தாலும் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் சிறப்பாகவே அமைகிறது. ஆக கடல் கடந்த வெளி மாநிலங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புகள் மேசராசினியருக்கு சிறப்பாகவே அமைகிறது. ராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆறு கூடையவன் ராசிக்கு சூரியன் நீச்சம் பெறுறாங்க. நீச்சம் பெறவனோட சம்பந்தப்படுறான். அப்போது கெட்டவன் கெட்டடில் கிட்டிடு ராஜயோகமாக தான் இருக்கிறது. அப்போது 7ஆம் இடத்துக்கு வரோம். 7ஆம் இடத்துல வந்தாலும் 7ஆம் இடம்ங்கிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம். ஆக கூட பணிபுரியக்கூடிய கொஞ்சம் விட்டு கொடுத்த போகிறது நல்லது. மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடியதை கீழ்ப்படிந்து அவங்க கேட்ட நேரத்தில் நம்ம எதுவும் அலட்சியமான முறையில் எதையும் நம்ம ஒரு அலட்சியம் காட்டும் போது என்னன்னா தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உயர் அதிகாரிகிட்டும் சரி, தந்தை இடத்திலும் சரி, மாமனார் இடத்துலையும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை பதிவு பண்ணாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து போனோம்னா இந்த ஐப்பசி மாதமாகி இந்த துலா மாதம் ஒரு ஏற்ற மிகுந்த மாதங்களாக தான் அமையும். அதே மாதிரி பார்த்தோன்னா தந்தையோடைய பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடிய, அப்பாவுடைய பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கும் வேலையில் கொஞ்சம் கவனத்துடனும் எச்சரிக்கையோடையும் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோன்னா சூரியன் அரசியல் ரீதியான வேறு ஏதேனும் பிரச்சனைகள் வராமல் அதுக்கு ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மூலியமாக டாக்குமெண்டேஷன்ஸ் ஆகட்டும், ஃபைல்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பக்காவாக இருக்கும்போது ஒரு சிறப்பான நற்பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளாக தான் இந்த மேசராசினியருக்கு இந்த துலா மாதம் ஒரு கவனத்துடன் சற்று இருக்க வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடங்குது வேலை, அடிமை தொழில். 7ஆம் இடங்குது பார்ட்னர்ஷிப். அது ரெண்டும் வேறு. இப்போ கண்டினியூ வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், மாதம் அந்த ஒரு சம்பளம் வாங்குறது வேறு, பிஸ்னஸ்ங்கிறது வேறு. அப்போ பிஸ்னஸ்ங்கிற போது அதுக்கு உண்டான பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் கட்டணுனாலும் கரெக்டாக இருக்கணும். இல்லை பார்த்தா எதாவது ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா ப்ராம்ப்டாக அதை ரெனியூவல் பண்ணி வச்சுக்கணும். அது ரிலேட்டடாக கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாமே கரெக்டான ஒரு அப்டேட்டில் பண்ணி வச்சோம்னா
ஒரு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக ரன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈபின்னே வச்சுக்கோங்க, ஏன்னா சூரியனுங்கிறது ஈபியும் குறிக்கும். அப்போ வந்து பார்க்கும்போது லாஸ்ட் டேட்டில் போய் கடைசியாக பண்ணாமல் டக்குன்னு வந்து ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்ட முடியாது போனால் கூட அதுவும் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆக திடீர்னு பார்த்தோன்னா ஒர்க் லோட் நிறைய ஈபியில் வந்து லோடு அதிகமாகுது, அதே மாதிரி சார்ஜஸ் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து டெபாசிட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அப்படிங்கிற மாதிரியான அமைக்கலாம். அதுபோன்று ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம கரெக்டாக அப்டேட் பண்ணி கரெக்டான முறையில் இருக்கும்போது தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவதற்கு தவிர்க்க சிறப்பாக அமையும். சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிறப்பினை தரும். அதே மாதிரி வித்தைகள் கைகூடினாலும் அதே நேரத்தில் தடைகளும் ஏற்படக்கூடியான அமைப்புகள் உண்டு. ஏன்னா நீச்சம் பெற்ற கிரகத்தோட வித்யாகாரகன் சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா தேவையற்ற சிறு சிறு பிரச்சனைகள் அல்லது ஏற்கனவே முடிந்து போனது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆக எந்த விதமான முடிந்த பிரச்சனையும் முடிந்ததாகவும் புதியதாக எந்தவித பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு சூரிய வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக அமையும். புதன்கிழமை வரக்கூடிய ஒரு பிரதோஷ காலமோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஒரு பிரதோஷமோ வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ காலங்களில் ஈசனை வணங்க ஒரு சிறப்பான மாற்றத்தை முன்னேற்ற தரக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இந்த மேசராசினியருக்கு இந்த துலா மாதத்தில் நற்பலன்களாக அமையக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. 5ஆம் இடத்து அதிபதி 7 வந்து இருக்கிறான். இப்போ 5ஆம் இடத்து அதிபதி 7 வரும்போது பார்த்திங்கன்னா 7 நீச்சம் பட்டு இருக்கிறதுனால பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய பிஸ்னஸை வந்து நம்மளோட பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்களால பார்த்துக்க சொல்லலாமா, இல்லை நம்மளுடைய பிள்ளைகளை வந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறம்போது இந்த ஐப்பசி மாதம் வந்து அதற்குண்டான மாதங்களாக இல்லாதனால நம்ம வந்து கார்த்திகை மாதத்துலேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்துலையோ தை பிறகோ வந்து நம்ம அது மாதிரியான முயற்சிகள் செய்வது சிறப்பாக அமையும். ராசியாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கான். இப்போ ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு புதிய உத்வேகத்துடனும் உற்சாகத்துடன் எந்த செயலை செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். மனோதிடம் அதிகமாகும். துணிந்து ஒரு செயலை இறங்கக்கூடிய மனோபாவத்தை பொதுவாகவே மேஷராசினியர்கள் செவ்வாய்க்குண்டான ஒரு ராசியாக இருந்தால் எப்பவுமே மனோதிடம் மிக்கவர்கள். மேஷராசியும் சரி விருச்சிக ராசிகளும் துணிந்து செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு, சுறுசுறுப்போடு இருக்கக்கூடியவர்கள். இன்னும் சற்று கூடுதலாக மனோதிடம் அவர்களுக்கு கைகூடி வரும். மனதிற்கு பிடித்தமான ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பூர்வீக இடத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. குலதெய்வதா கோவிலுக்கு சென்று வரக்கூடிய ஏற்றங்கள் உண்டு, முன்னேற்றம் உண்டு. பூமி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்புகளாக தான் இருக்குது. இளைய சகோதர வகையில் நல்ல சப்போர்ட்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதங்களாக தான் இந்த துலா மாதம் இருக்குது. அதே நேரத்தில் வராத பணம், எதிர்பாராத பணம், திடீர் தன விபரீத தனவி அனைத்து கிடைக்கக்கூடிய பிராப்தங்களும் இந்த செவ்வாயுடைய நிலைகள் வச்சு சிறப்பாகவே அமைகிறது. ராசிக்கு வந்து பார்க்கும்போது 10, 11 கூட 11ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்கான். அதுவும் ஒரு வகையில் நன்மையான பலன்களை தான் தரும். ஆக இந்த மேசராசி நேயர்களுக்கு இதர கிரக அமைப்புகள் சிறப்பாகவே அமைகிறது. இந்த மேசராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்க பாருங்கள். அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், கிருத்திகை 1ஆம் பாதம் அடங்கிய இந்த மேசராசி நேயர்கள். துலா ராசிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சித்திரை 3, 4, அதுக்கப்புறம் பாருங்கள் சுவாதி 1, 2, 3, 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 இந்த 9 பாதங்கள் அடங்கிய துளாராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா மாதத்தின் நாளின் அவனுடைய பலாபலன்கள் இப்போ சித்திரை 3, 4 அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் சூரியன் வருவார். ராசியாதிபதியுடைய சாரம், அதே மாதிரி அஷ்டமாதிபதியோனுடைய சாரம். சுவாதி 1, 2, 3, 4 அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா ராகுவினுடைய நட்சத்திர சாரத்தில் வரான். அவன் எங்கே இருக்கா பாருங்கள், ராசிக்கு 12ஆம் இடத்துல நிற்கிறான். 12ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்துக்கு வரான். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா குருவின் நட்சத்திர சாரம் புனர்பூசம் 1, புனர்பூசம் 2, புனர்பூசம் 3 ஆக இந்த 3 நட்சத்திர சாரத்தில் குருவின் நட்சத்திர சாரத்தில் வரும்போது பலாபலங்கள் எப்படி இருக்குது. ராசிக்கு 9, 12 கூடியவன். 9, 12 கூடிய நட்சத்திர சாரத்தில் 5ஆம் இடத்து அதிபதி வரான். அவன் குரு எங்கே இருக்கான் பாருங்கள், தனஸ்தானத்தில் இருக்கான். ஆக இந்த நட்சத்திர சாரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
சித்திரை 3-4 அப்படிங்கிற செவ்வாயோட நட்சத்திர சாரத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு வாசல் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கைக்கூடி வரும். அதுக்குண்டான முயற்சிகளும் சிறப்பாகவே அமையும். தாராளமாக ப்ரொசீட் பண்ணலான்னா தாராளமாக ப்ரொசீட் பண்ணக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே, அதாவது வீடு சம்மந்தப்பட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வண்டி வாகனங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மாற்றக்கூடிய அமைப்புகளும் சிறப்பாகவே நல்லாயிருக்கு. ராகுவினுடைய நட்சத்திர சாரத்தில் வரும்போது தான் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாற்று மதத்தினர் நன்மை மேன்மை உண்டு. அதே நேரத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கிறது ஒரு சிறப்பினை தரும். ராகு வந்து யோகக்காரகனால யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. பித்திராஜித வகையான சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டு. அதில் உள்ள பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் தீர்வடைய துர்கையும் சூரியனையும் வணங்க பித்திராஜித சொத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் நீங்கி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஜனகால ஜாதகத்தில் தசாபுக்திகள் நல்ல முறையில் இருக்கும்போது கண்டிப்பான கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமைகிறது. குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா திருமண வயதில் உள்ள மேசராசினியர்களோ அல்லது மேசராசினியருடைய குழந்தைகளுக்கோ திருமணம் நிச்சயிக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக அமையும். கல்வி வித்தைகள் கைகூடி வரும். அடுத்தடுத்து ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. லேட்டஸ்ட் என்னென்னலாம் அப்டேட் பண்ணுமோ அதுவும் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. திருமணமான இளம் தம்பதியினருக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இருக்குது. ஆக இந்த துலாம் மாதத்தில் மேசராசினியர்களுக்கு சிறப்பான பலன்களாக தான் அமைகிறது. இருப்பினும் தந்தை வழி, அதாவது பார்த்தீங்கன்னா பரம்பரை பிஸ்னஸ் செய்யவங்க இல்லை புதியதாக மகனை வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சேர்க்கிறது, அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கவனத்துடனும் எச்சரிக்கையோடும் இருக்குதுங்கிறது ஒரு சிறப்பினை தரும். அதே போன்று உயரதிகாரிகளாகட்டும் தந்தையாகட்டும் மாமனார்களாகட்டும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலியமாக இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதங்களாக அமையும். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் விக்ன விநாயகனை வணங்க சிறப்பான பலன்களை தரும். தொடர்ந்து நல்லா தந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கிறேன். சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாலா திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.